மாயம் 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 செய்யும் ஜீவம்பாய் 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 குஷியானவன் துடிப்பானவன் என்றும் உதவும் பறக்கும் பையன் குஷியானவன் துடிப்பானவன் என்றும் உதவும் பறக்கும் பையன் தொல்லை என்று சொல்லை மாற்றிய நண்பன் ஐஸ்கிரீம் என்றால் உயிர்தான் பார்த்தாலே பரவசம் சில பையன்தான் ஜீவம்பாய் சில பையன்தான் ஜீவம்பாய் மாயம் 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 செய்யும் 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 ஜீவம்பாய் அனைவரும் பிக்னிக் செல்வது. நாமெல்லாம் நாளைக்கு ஜாலியா ஒரு பிக்னிக் போறோம். நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன தெரியுமா? யாரும் வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வர வேணாம். எல்லாரும் அங்கே சமைச்சு சாப்பிட போறீங்க. நாளைக்கு நாங்க எல்லாரும் பிக்னிக் போறோமா? அப்படியா? மிஸ் உங்க கூட வராங்கல்ல? வராங்கம்மா. அப்ப நாளைக்கு நான் உனக்கு சமைச்சு கொடுக்கணுமா? நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நாங்களே லஞ்ச் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்குவோம். அது மட்டும் இல்ல, என்னால ரொம்ப வெயிட் எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. மியாவ் மியாவ். ஒண்ணு என்ன கூட்டிட்டு போக போறேன். அம்மா போதும் நிறுத்துங்க, சாப்பிடுறதுக்கு எவ்வளவுதான் வைப்பீங்க? ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்களா, உனக்கு பத்தாம போயிட போகுது. பிராண்டோ, நீங்களே சமைச்சு சாப்பிடறதா சொன்னீங்க. அதனால நான் ஒரு புக் கொடுக்கறேன். அதுல நிறைய சமையல் குறிப்பெல்லாம் இருக்கு. அத பார்த்து சமையல் செஞ்சு சாப்பிடுங்க. நான் அதெல்லாம் பாத்துக்கிறேம்மா. ரெடிமேட் ரெசிபி வச்சிருக்கேன். நீ அத பார்த்தே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்ஸ்மா. ஜெரி, நீ கொஞ்சம் பேப்பர், சின்ன சின்ன கட்டை எல்லாம் எடுத்துட்டு போ. என்ன, கூடவே ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு போ. அங்கேயே நெருப்பு மூட்டி சமைச்சு சாப்பிடுங்க. போகும்போது நிறைய காய்கறி எல்லாம் எடுத்துட்டு போ. என்ன, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கே பாட்டி. அழகா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. இது மாதிரி நான் பார்த்ததே இல்ல தெரியுமா? ஆமா, உண்மையிலேயே பிரமாதமா இருக்கு. இத பாருங்க பசங்களா, நாம பிக்னிக் வந்திருக்கோம். ஜாக்கிரதையா இருக்கணும். அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட சாப்பாட்டை நீங்களே சமைக்கணும். சரி, சமையல் ஆரம்பிங்க. எந்த குரூப் முதல்ல முடிக்கிறாங்கன்னு பாக்குறேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தூங்கலாம் முடியாது. ஜெரி, எப்படி செய்யணும்னு கத்துட்டு வந்திருக்கல? பாட்டி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்காங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோம். அவ்வளவுதானா? நான் எந்த காய்கறி கொண்டு வரல, அரிசி மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். மத்தவங்க கொண்டு வந்திருக்காங்களா, அது போதும். மத்தத நான் பாத்துக்கிறேன். ஹேய், சூப்பர். சமையல் செய்யறதுக்கு பாத்திரல கொண்டு வந்திருக்கியா? எனக்கு இந்த ஐடியா தோணாம போச்சே. நீ ரொம்ப அசத்துற ஜெரி. இதெல்லாம் பழைய ஃபேஷன் மாதிரி தெரியுது. இது வச்சு நம்ம சமைக்க போறோம். எங்க பாட்டி இதத்தான் சொல்லி கொடுத்தாங்க. ஜெரியும் நானும் சமைக்கிறோம். லீனாவும் மேரியும் அரிசியை கழுவி வைக்கட்டும். எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. அத நான் பண்றேன் மேரி. நாம நெருப்ப மூட்டி தண்ணியை கொதிக்க வைப்போம். ஓ, ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். நெருப்பு ஆபத்தானது. நான் அதுல அரிசியை கொட்டுறேன். நீ ரெடிமேடா கொண்டு வந்தது வசதியா போச்சு. நாம தான் முதல்ல சமைக்க போறோம்னு நினைக்கிறேன். அதுல சந்தேகமே இல்ல.
வாசனை மூக்க தொலைக்குது. இந்த மாதிரி வாசனை எல்லாம் எங்க அம்மா சமைக்கும் போது வரலையே. இது ஏன் சூடாக மாட்டேங்குது? என்ன ஆச்சு? அச்சச்சோ, விறகு தீர போகுது. பிராண்டோ, நீ கொண்டு வந்திருப்பியே. நான் கொண்டு வர மறந்துட்டேன். ஏய் गाइस, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சதா? எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாமா? உன்கிட்ட விறகு இருந்தா கூட எனக்கு வேணும். ஓ அப்படியா? எங்க கிட்டயே தீந்து போயிடுச்சே. அவங்க தோத்து போறாங்க. மிஸ், நாங்க சமையல் எல்லாம் முடிச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? ஆச்சரியமா இருக்கு, அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா? நீங்க பசங்களா? இல்லையே. பூனை எல்லாம் எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? பேசாம சமைக்கிற வேலையை பாருங்க. நான் போய் எங்கேயாவது எடுத்துட்டு வரேன். பரவாயில்லையே, நீ எல்லாத்தையும் நல்லா கத்து வச்சிருக்க. இது கூட எனக்கு பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க. பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு. சாதம் வடிக்க இவ்வளவு நேரம் ஆகுது. நான் அதுல நிறைய அரிசி போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இங்க வாசனை வருது. எனக்கு இது வேண்டாம்ப்பா. அப்படிலாம் இருக்காது, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இரு. ஏய் கூட நானும் டேஸ்ட் பார்க்கறேன். வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி சுவையான சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்ல. எனக்கு அப்படி இல்ல. ஏய் பூனைக்குட்டி, வா சாப்பிடு. எல்லாரும் சமையல் செஞ்சு முடிச்சிட்டீங்க போல இருக்கு. நாங்க பண்ணது நல்லா இருக்கு. உங்களுக்கும் வேணுமா? சாப்பிடுறேன். சரியான சாப்பாட்டு ராமனா இருக்கீங்க. ஆனா நம்ம யாருக்கும் இது பத்தாது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? விடு, சொல்றேன்ல. கொடுக்கவே முடியாது. இது என்னோடது. விடு. என்னது? விடு ஜெரி. ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீபும்பா கண்ணே பாத வச்சு பண்ண போற மேஜிக் ஒண்ணு. நிறைய இருக்கு. நாம எல்லாரும் சாப்பிடலாம். வாவ், இதுக்கு முன்னாடி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பூனை சமைச்சது அப்படிதான் இருக்கும். பூனையா மாறு. செடியை பற்றிய கதை. சீக்கிரம் எழுந்திரலேனா? உன்னை எத்தனை தடவை எழுப்புறது? மணி 8 ஆச்சு. சீக்கிரம் எழுந்திரடி. எனக்கு 8 மணி ஆயிடுச்சா? நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டா போறேன். அம்மா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க ப்ளீஸ். ஒண்ணும் இல்ல லீனா, பயப்படாத. வெறும் பூச்சிக்கடிதான். அம்மா, அது ரொம்ப அரிக்குது எனக்கு. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்படிதான் நிறைய பூச்சி வரும். என்ன கூட நிறைய பூச்சி கடிச்சிருக்கு. ஆயின்மெண்ட் போட்டா சரியாயிடும். நீயும் அதே ஆயின்மெண்ட் போடு. எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேம்மா. பால் குடிக்காம போற? டைம் ஆயிடுச்சு. நான் சாயந்தரம் வந்து குடிச்சுக்கிறேம்மா. ஏய் லீனா, நாம எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சதும் ஏய் லீனா, உன் முகத்துக்கு என்னாச்சு? ஹே மேரி, யார்கிட்ட சொல்லாத. பூச்சி கடிச்சிருச்சு, அவ்வளவுதான். ஏய், எல்லாரும் வந்து லீனாவோட முகத்தை பாருங்க. அவன் முகத்தை பார்க்க சூரியகாரி மாதிரியே இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகுது.
குட் மார்னிங் பசங்களா, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? குட் மார்னிங் மிஸ். இது போக போக பெருசாயிட்டே போகுது, என்ன பண்றதுனே தெரியல. நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? எழுந்திரலனா போச்சு, மிஸ் வந்து திட்ட போறாங்க. எதுக்கு கண்ணாடியே பாத்துட்டு இருக்க? உன் முகத்துக்கு என்ன ஆச்சு? என்ன ஏதோ பூச்சி கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் மிஸ். நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேமா. ஏன் போக மாட்டே லீனா? என் முகத்தை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. சாதாரண பூச்சி கடிதானே, அதுக்கே நீ இவ்ளோ ஓவரா பண்ணிட்டு இருக்க? என் முகத்தை என்னால கண்ணாடியில பார்க்க முடியல. மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காத, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ. ஜீபம்பாய், நீ எனக்கு இதுல உதவி பண்ண முடியுமா? வேணா உலகத்துல இருக்கிற எல்லா பூச்சியையும் கொன்னுடுறேன். நீ அது எல்லாத்தையும் கொன்னா கூட என் முகம் பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்க போகுது. என் முகத்துல இருக்கிற பருல போறதுக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும். அது மட்டும் என்னால முடியாது, என்ன மன்னிச்சுக்க. அப்படின்னா ஸ்கூல்ல எல்லாரும் என்ன பார்த்து கிண்டல் பண்றதையும் சிரிக்கிறதையும் பார்த்து நீ சும்மா இருக்க போறியா? என்ன பத்தி யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. ஐயோ, உன் கண்ணத்துல பூச்சிக்கடி அடையாளம் இன்னும் இருக்கு போல இருக்கு. இனிமே அது இப்படியே தான் இருக்க போகுது. ஏய், கிண்டல் பண்றது நிறுத்துங்க. அப்படி கிண்டல் பண்ணா என்ன பண்ணுவ? இப்போ நீங்க போலனா உங்களை கடிச்சிடுவேன். அவ உங்களை கடிக்கிறாளோ இல்லையோ, நீங்க இங்க இருந்து போலனா நான் உங்களை கடிச்சிடுவேன். என்கிட்ட இதுக்கான மருந்து இருக்கு, நான் உனக்கு உதவட்டுமா? உனக்கு நிச்சயமா தெரியுமா பிராண்டோ? பேஜ் நம்பர் 187ல 3வது லைன்ல இத பத்தி போட்டிருக்காங்க. பூச்சி கடிச்ச இடத்துல இத கட் பண்ணி போட்டா சீக்கிரமா குணமாயிடுமா. ஏதாவது சந்தேகம்னா இத படிச்சு தெரிஞ்சுக்க. ஏய் லீனா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பிராண்டோ தான் இந்த செடியை வளர்க்க சொன்னா. ஏய் செடி என்ன மன்னிச்சிடு, என் முகத்துல இருக்கிற பரு போறதுக்காக உன்னை கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கிட்டேன். லீனா, நீ இப்ப பாக்குறதுக்கு பேய் மாதிரியே இருக்கு. அப்பதானே என் கண்ணத்துல இருக்கிறது போகும். ஏய், இது நல்லா வேலை செஞ்சிருக்கு. இது உண்மையிலேயே பிரமாதமான ஐடியாவா இருக்கு. நேத்து நைட் கொஞ்சோண்டு கட் பண்ணி கணத்துல வச்சேன், இப்ப குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த செடியை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். ஆமா, உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏய், இவ முகம் அழகா இருக்கு. ஆனா இது போகாம அப்படியே இருக்கும் தானே நான் நினைச்சேன். இருங்க, அந்த பூச்சி உங்களை கடிக்க சொல்றேன். ஆள விடு. இல்லப்பா. செடி எப்படி இருக்க? நேத்து நைட்டு நல்லா தூங்குனியா? தாகமா இருப்ப, இரு தண்ணி ஊத்துறேன். நான் கட் பண்ண இடம் அதுக்குள்ள வளர்ந்துருச்சே. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ பெரிய மரமா வளர்ந்துருவேன்னு நினைக்கிறேன். பாவம், நான் அதை கட் பண்ணிட்டு அதுக்கு வலிக்கும்ல. ஜன்னல் கிட்ட இருக்கிற செடியை யாரும் திருடிட மாட்டாங்களே, எனக்கு பயமா இருக்கு. அவ்வளவு பயமா இருந்தா உன் டேபிள்லயே வச்சுக்கோ, யாரும் திருட மாட்டாங்களே, பத்திரமா இருக்கும். நல்ல யோசனை. ஐயோ, நான் அதுக்கு தண்ணி ஊத்த மறந்தே போயிட்டேனே. இந்த தண்ணி போதும்னு நினைக்கிறேன். நல்லா தூங்க. குட் நைட். ஏன் சோகமா இருக்க? உன் செடி செத்து போச்சா லீனா? இருக்கிறதுல அந்த செடி தான் ரொம்ப கடுமையான செடி. அதை கொண்டுட்டனா எப்படி இல்லைனா? நான் அதுக்கு தண்ணி ஊத்துனேன். நான் வேணும்னே செய்யல, தெரியுமா? என்னால நம்பவே முடியல. அந்த செடிக்கு தண்ணி ஊத்த கூடாது, வெயிலே தான் அது இருக்கணும்.
ஏய் இது நமக்குள்ளே ரகசியமா இருக்கட்டும். கவலைப்படாத, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஏய் எல்லாரும் குசு குசுன்னு என்ன பேசுறீங்க? அப்படியே பண்ணிடலாம். மிஸ் இங்க வராங்க. என்ன மன்னிச்சிடுங்க மிஸ், நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சரியான பயந்தாங்கோலியா? நீ எப்படி பண்ற? நாங்க போற இடத்துக்கு நீ ஏன் பின்னாடியே வர ஜெரி? இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். அது ஒரு ரகசியம், என்னால சொல்ல முடியாது. அது உனக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா ஊருக்கே தம்பட்டு அடிச்சிருவேன். நான் சத்தியமா சொல்றேன் லீனா, யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி சரி, நாங்க எல்லாரும் சேர்ந்து புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்க போறோம். என்னது கண்டுபிடிக்கிறீங்களா? சரி, எதை கண்டுபிடிக்க போறோம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நாம ஒண்ணு புதுசா கண்டுபிடிக்கலாம். நாம போற இடத்துல ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சு பேர் வாங்கலாம். பிரமாதமா இருக்க போகுது. இனிமே வர போற சயின்ஸ் புக்ல இந்த வித்தியாசமான பொருளை கண்டுபிடிச்சது மேரி, ஜெரி, லீனா, பிராண்டோன்னு வர போகுது. அப்படி என் பேர் வந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எங்க அப்பா அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. நான் குளிர் பிரதேசம் போய் பெங்குயின்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணுவேன். அதான் எனக்கு பிடிக்கும். சரி சரி, எனக்கும் ஒண்ணு கொண்டு வந்து தா, அத நான் நல்லா வளர்க்கறேன். பெங்குயின்லாம் ரொம்ப குளிர் பிரதேசத்துல தான் இருக்கும். இங்க ரொம்ப சூடா இருக்கே. நான் எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிப்பேன் போடா. நாம சாதிக்க போறத நினைச்சு சுசி பொறாமப்பட போறோம். அவங்க எல்லாரும் நம்மள கிண்டல் பண்ண மாட்டாங்களே. நான் கூட உங்க டீம்ல சேர போறேன். எங்க கூட எதுக்கு சேரணும்னு விரும்புற ஜெரி? எனக்கு ஒண்ணு விருப்பம்லாம் இல்ல, உங்க கூட வந்தா எனக்கு ஜாலியா இருக்கும்னு தோணுச்சு, அதான். ஓகே, அப்ப நம்ம எல்லாரும் சின்ன குழுவா ஆரம்பிக்க வேண்டியதான். எதுக்கு நீ சின்ன குழுன்னு சொல்ற? பெரிய குழுன்னு சொல்லு. இருக்கிறது நம்ம 4 பேர் தானே ஜெரி? எது எப்படியோ நம்ம எங்க போறதுன்னு முதல்ல முடிவு பண்ணியாகணும். ஹிமாலயாஸ்க்கு போலாமா? இருக்கு. அங்க போறதுக்கு நிறைய செலவாகும். நாம இங்க பக்கத்துல எங்கயாவது போயிட்டு வரலாம், என்ன சொல்றீங்க? சரி, நம்ம ஊருக்கு வெளியே ஒரு பெரிய மலை இருக்குல்ல, அங்க போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அங்க கூட ரொம்ப ஜாலியா இருக்கும். வாங்க அங்கேயே போலாம். வாவ், இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு காலையில 8 மணிக்கு எல்லாரும் இங்கேயே சந்திக்கலாம். அப்பா அம்மாக்கு இது தெரிய வேண்டாம். தீபம்மா கிட்ட கூட சொல்லாத, நம்ம தனியா போயிட்டு வரலாம். அப்பா, நான் பெரிய சயின்டிஸ்ட் ஆயிட்டு நீங்க சந்தோஷப்படுவீங்களா மாட்டீங்களா? சமையல் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கே. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க டார்லிங். நான் பேசுறதை கேட்காம நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. நான் சயின்டிஸ்ட் ஆகிறத பத்தி சொல்றேன். அதுக்கு படிக்கிறதுக்காக இன்னைக்கு நைட் முழுக்க கண் முழிக்க போறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது எங்க வச்சீங்க? எதை தேடிட்டு இருக்கேன்னு சொல்லலீனா? என்னோட டெலிஸ்கோப் தான். இப்போ எதுக்காக அது தேடிட்டு இருக்க? அது இருந்தா தூரத்துல இருக்கிறதெல்லாம் கிட்ட தெரியும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப எதுக்காக அதை தேடுற? சும்மாதான். தூங்க போலாம். நீ என்கிட்ட ஏதாவது விஷயத்தை மறைக்கிறியா லீனா? என்ன சொல்ற நீ? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். ஏதோ ரகசியத்தை என்கிட்ட மறைக்கிறா, இருக்கட்டும். குட் மார்னிங் गाइस. சாரி, என்னால லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லை, புது Dress போட்டுட்டு வந்திருக்கேன். ஆமா, நாம எல்லாரும் முதல் முறையா தனியா வெளிய போறோம். அதனால தான் இந்த Dress போட்டு வந்தேன். உன்னை பார்த்து என்ன ராஜாவா வர போறாரு? மேரி, நீ ஒண்ணும் பயப்படாத. ஜெரி நானும் உனக்கு உதவி பண்றோம். அந்த மரத்தை பிடிச்சு மேல ஏறி வா, நாங்க பாத்துக்கிறோம். வேண்டாம், என்னால முடியாது. அது ரொம்ப உயரமா இருக்கு. என்னோட புது ஸ்கர்ட் கிழிஞ்சிடும். அப்படின்னா நீ பேசாம வீட்டுக்கு போ, நாங்க எல்லாரும் போறோம். அது மட்டும் இல்ல, இந்த காட்டுக்குள்ள நிறைய பேய் சுத்துதுன்னு கேள்விப்பட்டேன். நாம கிட்ட வந்துட்டோம் மேரி. சொன்னா கேளு, முயற்சி பண்ணு. பிராண்டோ, மேரிக்கு உதவி பண்ணு. நான் வீட்டுக்கு போறப்பா. நீங்க 2 பேரும் சரியான கோழையா இருக்கீங்க. சரி, நானும் லீனாவும் போறோம், நீங்க வீட்டுக்கு போங்க. நாங்க 2 பேரும் என்ன பண்றது? ஹே, எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. ஓகே, அப்படின்னா மரத்தை பிடிச்சு மேல ஏறுங்க. சரி. என்ன காப்பாத்து? கை கொடு. சீக்கிரம் மேல தூக்குங்க, இல்லனா அவன் விழுந்துருவான். சரி, இப்ப நாம என்ன பண்றது? தீபு பையன் இருந்தா நல்லா இருக்கும். ஆச்சோ! ஆக பாக்க வெத்தல பாக்க ஜீவம்பா கண்ணை பாத வச்சு பண்ண போற மேஜிக் ஒண்ணு. யா யா. என்ன விட்டுட்டியே, என்ன காப்பாத்து.
ஜீவம்பாய், நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் உண்மையிலே பயந்துட்டேன் தெரியுமா? என்ன மன்னிச்சிடு. உன்னை முன்னாடியே எங்க கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம். பரவாயில்ல பரவாயில்ல, நான் கிளம்புறேன். பை. ஏய், எங்களை விட்டு நீ எங்க போற? நீங்க மட்டும் தான் என்ன தனியா விட்டுட்டு போவீங்களா? என்னால அது முடியாதா? மறுபடியும் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்கல்ல? வாயை திறந்து சொல்லுங்க. மாட்டோம் மிஸ். மறுபடியும் இந்த மாதிரி எங்கயாவது போவீங்களா? இல்ல மிஸ். இங்க பாருங்க பசங்களா, இந்த மாதிரி தனியா போறதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம்.